إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وعن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم أسرعوا بالجنازة فإن تكن صالحة فخير تقدمونها إليه وإن تك سوى ذلك فشر تضعونه على رقابكم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய பெயர்நாமத்தை கொண்டு இன்றைய ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணைத்துறையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை மனதினால் அறிந்து நாவினால் சார்புகிறதோடு சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமையான சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றும் முறித்தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இல்லமா மஸ்ஜிதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்வதோடு அவன் எந்த விடயங்களை நமக்கு ஏவியிருக்கிறானோ அவைகளை எடுத்தும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை வெற்றி முற்றாக தவிர்த்து வாழ்ந்து கொள்ளும்படி முதன்மையாக எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் வாழுகின்ற நாம் ஒரு குறிப்பிட்ட சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கையை கொடுத்து உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையை முடித்து நீண்ட ஒரு வாழ்க்கையை நாம் சந்திக்க தயாராகக்கூடிய இடமாக அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்து இருக்கிறார். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நாங்கள் அனைவர்களும் நன்மையான அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல பல நற்கிரிகைகளை செய்து மௌத்துக்கு முன்னால ஆகரத்துக்கு தயாரான நிலைமையில மௌத்து வந்து எங்களை சந்திக்கிறது தான் அல்லாஹ் எங்களிடத்தில இருந்து எதிர்பார்க்கிறார். எனவே அருமையான சகோதரர்களே, உலகத்தில் வாழுகின்ற நானும் நீங்களும் அல்லாஹ் உலகத்தில் எங்களுக்கு கடமையான அமல்கள், சுன்னத்தான அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடு, கடமையான அமல், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல பல அமல்களை இஸ்லாம் பல அடிப்படையில வகுத்து தந்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் அனைவர்களும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ற வகையில் ஒரு மனிதன் மரணிக்குகின்ற பொழுது அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய அந்த ஜனாசாவுக்கு நாம் செலுத்த வேண்டிய கடமைகளை இஸ்லாம், சுன்னத்தான வழிமுறைகளை இஸ்லாம் அழகான முறையில காட்டியிருக்கு. எனவே அந்த வகையில இன்றைய ஹுதுபான தலைப்பு
ஒரு மனிதன் மௌத்தானத்தில இருந்து கபரில் அடக்குகின்ற வருவரைக்கும் நானும் நீங்களும் ஒரு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய சுன்னத்தான அமல்கள், சுன்னத்தான ஔராதுகள், திக்ருகள், நாம் அந்த ஜனாதாவுக்கு கடைசி வரைக்கும் அதை அடக்குகின்ற வரைக்கும் செய்ய வேண்டிய கடமைப்பாடு எங்களிடத்துல என்ன இருக்குது என்பதை விரிவான தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமாக உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அருமையான சகோதரர்களே, முதலாவது நான் தலைப்புக்கு வாரேன். ஒரு ஜனாசா செய்தி கேள்விப்பட்ட உடனே குர்ஆன் சொல்லித் தருகிறது, அது ஜனாசாக்கு மட்டும் இல்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குர்ஆனுடைய வசனம் இது. நாங்க எல்லாரும் ஜனாசாட செய்தியை கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வது வழக்கம், சொல்லணும். இது ஜனாசாக்கு மட்டுமல்ல. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவட கையில இருந்து ஒரு கிளாஸ், ஒரு பாத்திரம் கீழே விழுகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது சாதாரண விடயம், இதற்காக நீங்க இந்த வார்த்தையை, இந்த குர்ஆனுடைய வசனத்தை சொல்றீங்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளக்கப்படுத்தினாங்க, ஆயிஷா, உலகத்தில் அடியாறுகளுக்கு வரக்கூடிய இப்படியான சின்ன விடயமோ பெரிய விடயமோ அது மனிதனுக்கு வரக்கூடிய சோதனை. சோதனை என்று வரும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது சிறந்தது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விளக்கப்படுத்தினாங்க. அதனால உலகத்துல மையத்து மட்டுமல்ல, ஜனாசா மட்டுமல்ல, சோதனையான, பிரச்சனையான, சிக்கலான செய்திகள் கேள்விப்பட்டா இந்த வார்த்தையை சொல்லும்படி இஸ்லாம் சொல்லி இருக்குது. அந்த வகையில ஜனாசாவுடைய செய்தியை கேட்ட உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக அத கருத்தை நாங்க உலகணுமே சொல்றோம் தான். அது தாற்பயம் என்ன? நிச்சயமாக நாங்க என்றைக்கு இருந்தாலும் அல்லாட்ட போகணும். நாங்க அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவங்க. அல்லாட்ட எப்ப இருந்தாலும் நாங்க போனோம் என்ற அந்த கருத்தை உள்ளடக்கிய குர்ஆனுடைய வசனத்தை சொல்லும்படி இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கு. ஜனாசா விழுந்தாச்சு, செய்தியை கேட்டோம். அருமையானவர்களே, ஒரு ஜனாசாவை நாங்க சந்திக்கின்ற முறைய இஸ்லாம் அழகா சொல்லி தந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்ற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதுக்கு பின்னால அவரோட ஜனாசாவை அவங்களோட வீட்டுக்கு போற நேரம் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான நேரம் அவங்களோட பார்வை, கண் மேல் நோக்கியவாறு அப்படி திறந்த நிலைமையில இருக்குது. நாங்க சொல்வது வழக்கம், கசப்பு மாத்த வர இல்லையா, கசப்பு மாத்த இல்லையான்னு கேட்கிறோமே. அருமையானவர்களே, அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தான உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்தாங்க. கண் மேலே இருக்குது. மேலே இருக்கக்கூடிய கண்ணை கையால அப்படி தடாவி அப்படியே பொத்தி விட்டாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு செஞ்சு விட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரூஹ இதா குபில இத்பாஹுல் பஸர் ஃபலஜ்ஜ நாஸுன் மின் அஹ்லிஹி. அதாவது ஒரு மனிதன் மௌத்தானா அவனோட மௌத்துடைய நேரத்துல அவனோட பார்வை மேல அந்த ரூஹ நோக்கி போகும், போற மாதிரி அப்படி நிற்கும். சொல்லுவாங்க பழையவங்க, மேராஜ் பார்வை. அப்படி ஒரு பார்வை இல்லை, அது மேராஜுடைய பார்வை இல்லை. ரூஹ் போகக்கூடிய பார்வைய அந்த உடம்பு, அந்த பொடி, அந்த பார்வை பார்த்த நிலைமையில ரூஹ் வாங்கப்படுகிறது. அந்த நேரத்துல பார்வை அப்படியே மேல் நோக்கியவாறு இருக்குது. நபி அவங்க கைய அப்படியே தடாவிட்டு சொன்னாங்க, ரூஹ பார்த்த நிலைமையில பார்வை போயிருக்குது. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்ல உடனே அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு குடும்பங்கள் பக்கத்துல இருந்தாங்க. நபியாங்கட அந்த செய்தியை கேட்ட உடனே அவங்க ஜனாசாவுடைய செய்தி, அவங்க மௌத்தாகிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க அந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்ச உடனே கவலைப்பட்டாங்க, அழுதாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ததூ அலா அன்ஃபுஸிகும் இல்லா பிகைரின் ஃபைனல் மலாயிகத்து யுஅம்மினூன அலா மா தகூல். ஏ சகோதரர்களே, தோழர்களே, அபூ ஸலமாவோட குடும்பங்களே, அவங்கள பார்த்து சொன்னது இது முழு உம்மத்துக்கு தான். நீங்க உங்களுக்கு எது, அதாவது
ஜனாசா ஒன்று செய்தி உங்களோட உறவுல யாரு சரி மௌத்தானா உங்களுக்கு கேடாக நீங்க துவா செஞ்சிடாதீங்க. சில பெண்மணிகள் ஹோண்டு அழுவாங்க, அவர நலவு நஷ்டங்களை சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், தங்கமே மாணிக்கமே மரகதமே என்ன விட்டு போய்த்துட்டாரே என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, நீங்க அப்படி துவா செய்ய வேண்டாம். ஏனென்றா நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு எதிராக உங்களுக்கு தெரியாம ஏதோ பல விடயங்களை புலம்பிக் கொண்டிருப்பீங்க. அந்த நேரத்துல மலக்குமார் உங்களோட துவாவுக்கு காமி செஞ்சிருவாங்க. அந்த மாமீன் கபூலாகினா அது உங்களுக்கும் பாவம் போகக்கூடிய அந்த ஜனாசாவுக்கும் நீங்க பாவத்தை சொல்ற நிலைமையில அனுப்புறீங்க. அதனால உங்களுக்கு கேடாக அவருடைய துக்கங்களை சொல்லி, அவர் உலகத்துல வாழ்ந்த அந்த விடயங்களை சொல்லி ஒப்பாரி வச்சு தலைவிரிச்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு பூமியில அடிச்சு கதறி அளவானாம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு துஆவை படிச்சு கொடுத்தாங்க. சொன்னாங்க, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா அவளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்கு முன்னால நின்று துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இக்ஃபிர் லி அபி சலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் லஹு ஃபீஹி வக்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி. சுப்ஹானல்லாஹ். மிகவும் விசேஷமான ஒரு துஆ. ஜனாசாவை பார்த்த உடனே ஓதணும். அதுல பேரை சொல்லி நபியாங்க துஆ செஞ்சாங்க. அபூ சலமா, யா அல்லாஹ் அபூ சலமாட பாவத்தை மன்னிச்சிரு ரப்பே, அவரை தரஜாவை உயர்த்திரு ரப்பே, நல்ல மக்களோடு அவரை எழுப்பாட்டி நல்ல இடத்து கொடு ரப்பே, அவரை கபரை விசாலப்படுத்து ரப்பே, அவரை கபரை வெளிச்சமாக்கு ரப்பே என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவுக்கு கேட்டாங்க. எனவே இந்த துஆக்களை ஜனாசாவுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய நாங்க அந்த ஜனாசாவுக்கு முன்னால இருந்து இந்த துஆவை அந்த அபூ சலமா என்று வரக்கூடிய இடத்திலே முடியுமாக இருந்தா பேரை சொல்லி துஆ செய்யலாம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி அப்துர் ரஹ்மான், அல்லாஹும்ம இக்ஃபிர் லி அப்துல்லாஹ், அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஃபாத்திமா, இப்படி எல்லாம் பேரை போட்டு துஆ செய்யலாம். ஏழாத கட்டமா இருந்தா யா அல்லாஹ் இந்த ஜனாசாவை பாவங்களை மன்னிச்சிரு என்ற தமிழால மனதால நீயத்தின் அடிப்படையில துஆ செய்வதை இஸ்லாம் அழகாக காட்டி தருகிறது. எனவே ஜனாசாவுடைய இந்த ஜனாசாவை சந்திக்கக்கூடிய நானும் நீங்களும் கட்டாயம் இந்த துஆக்களை பாடமாக்கி கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், நாங்க ஜனாசா வீட்டுக்கு போனா அந்த ஜனாசாட குறையத்தான் பேசுறது, அவரை வாழ்க்கையை பத்தி பேசுறது, இல்லாத பொல்லாத வார்த்தைகள் அந்த ஜனாசா வீட்டுல கதைக்கிறது. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஒரு ஜனாசாவை ஒரு மையத்து விழுந்தா அந்த ஜனாசாவை பத்தி நீங்க நல்லது பேசுங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றா மலக்குமார் துஆ செய்யறாங்க, அவங்க அதை ஆமீன் சொல்லிடுவாங்க. அந்த ஜனாசாவுடைய நலவுகளை பேசுங்க, அவர்களுடைய இடர்களை அவர்களுடைய கெட்ட அந்த வாழ்க்கையை பத்தி நீங்க பேசாதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இது தவிர்க்கப்பட வேண்டும் அருமையானவர்களே. எனவே ஒவ்வொரு ஜனாசாவை சந்திக்கக்கூடிய நானும் நீங்களும் அவசரமாக எவ்வளவோ காலங்களை நாங்க கடத்திட்டோம். தேவையான நேரத்தில் ஓத வேண்டிய அவுராதுகள் துஆக்கள் தெரியாது எங்களுக்கு. இந்த துஆக்கள் நாங்க ஓதிக்கொள்ளணும். என் உம்மா மௌத்தாகுவா, என் வாப்பா மௌத்தாக போறா, 10 பிள்ளைய பெற்றெடுத்த வாப்பா உம்மாவுக்கு ஏண்ட உம்மோட வாப்போட பாவத்தை மன்னிச்சிரு என்று சொல்லி துஆ செய்ய எனக்கு ஏழாண்டு அருமையானவர்களே. நாங்க வாழ்வதில் என்ன அர்த்தம்? எனவே இந்த விடயத்துல நாங்க மிகவும் தேவையோட ஆசையோட மார்க்கத்தை தீன இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு நாங்க முயலாவது ஆசை வச்சோடும். அடுத்தது அருமையான சகோதரிகளே, ஒரு ஜனாசா விழுந்தாச்சு, முன்னால இந்த துஆவை ஓதிட்டோம், பின்னால அவருடைய ஜனாசாட கடமை 4 கடமை இருக்குது. குளிப்பாட்டணும், கவன் செய்யணும், தொழுவிக்கோணும், நல்லடக்கம் செய்யணும். இது யாருக்கு கடமை? ஊர்ல உள்ள எல்லா ஜமாத்துக்கும் கடமை. இல்லை என்றால் ஒரு ஜமாத்துல ஒரு குறிப்பிட்ட நபராவது செய்யணும் இந்த வேலையை. இதுக்கு ஃபர்து கிஃபாயான்னு சொல்லுவாங்க. சில மக்களால் அது நடத்தப்பட்ட அது எல்லார கடமையும் நீங்கிறோம். மாஷா அல்லாஹ், எங்கட ஊர்வலமே ஒரு ஜனாசா விழுந்தா அந்த ஜனாசாவுடைய வீட்டுக்கு எல்லாருமே நாங்க சமம் அளிக்கிறோம். மாஷா அல்லாஹ், இது எங்கட கடமை. அடுத்தது நாங்க ஜனாசாவை குளிப்பாட்ட போறோம் அருமையானவர்களே.
இஸ்லாம் அழகான வழிகாட்டலை சொல்லி தருகிறது. ஒரு ஜனாசா விழுந்துட்டா நாங்க யோசிக்க தேவையில்லை, எங்களை முஅத்தின் வர இல்ல, ஹஸரத்து வர இல்ல, குளிப்பாட்டுவர் வர இல்ல, இவரை காண இல்ல, அவரை காண இல்ல. அருமையான சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் நீதித்து வச்சோனும், ஏண்ட உம்மாட, ஏண்ட வாப்பாட, ஏண்ட பிள்ளைகளுடைய ஜனாசா ஏண்ட கையால குளிப்பாட்டப்படணும். இதுதான் இஸ்லாம் விரும்புது. ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு மிக தகுதியானவர் முஅத்தின் இல்ல, பள்ளியில கடமை செய்யவங்க இல்ல, ரெஸ்ட் ரூட் அல்ல. அருமையானவர்களே, சொந்த உறவுகள். ஒருவர் மௌத்தாகிட்டாரு, மௌத்தானதுக்கு பின்னால அவரை குளிப்பாட்டுறதுக்கு ஆக விசேஷத்துக்கு ஆக நெருக்கமானவர் அவர வாப்பா, வாப்பாட வாப்பா, அந்த ஜனாசாட சகோதரர்கள் அல்லது ஜனாசாட மகன்மார்கள், இப்படி நெருக்கமான உறவுகள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுறதை தான் இஸ்லாம் வழிகாட்டுது. அதனால அருமையானவர்களே, எங்களால ஏலும் என் வாப்பா 10 பிள்ளைய பெற்றெடுத்து பிள்ளைக்கு பின்னால பிச்சளங்களை எல்லாம் கண்டவர் எங்களோட குடும்பத்தில இதை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றால் முஅத்தின் தேவையில்லை. மாஷா அல்லாஹ், எங்களுக்கு செய்ய முன்வரவுள்ளார். இதுதான் இஸ்லாம் விரும்புவது. சொந்த உறவுகள் குளிப்பாட்டுவதற்காக முதலாவது வரணும். அருமையானவர்களே, ஜனாசாட கடமைகளை செய்யறதுனால நிறைய நன்மை இருக்குது. நாங்க நன்மையாக வழங்குறது இல்லை. குளிப்பாட்டினா என்ன நன்மை, கவன நிகழ்ச்சா என்ன நன்மை, கபரு தோண்டி கொடுத்தா என்ன நன்மை, சுமந்தா என்ன நன்மை, பின்னால சொல்ல போறேன். அருமையானவர்களே, ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை சுருக்கமா தான் நான் சொல்லிட்டு போறேன். விரிவா பேசினா நேரம் போதாது. குளிப்பாற்றத்துக்கு தகுதியுடையவர்கள் குடும்பங்கள், சுருக்கம் குடும்பங்கள். அருமையானவர்களே, சரி, யாரோ குளிப்பாட்டுகிறார், அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபீ ராஃபிஅ ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கின்ற ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவாக இருக்கிறது. மன் கஸல மையத்தன் ஃபகதம அலைஹி கஃபர லஹு 40 மர்ரா. ஒரு மனிதன் ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார், குளிப்பாட்டக்கூடிய அந்த மனிதருடைய 40 தடவை அல்லாஹ் அவர பாவத்தை மன்னிக்கிறார். யாருட? ஜனாசாட இல்ல, அவருக்கு வேற நன்மை, அவரோட பாவம் மன்னிக்கிறது அடுத்த செய்தி. யாரு ஜனாசாவை குளிப்பாட்டுகிறாரோ அவருக்கு 40 தடவை அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறார். என்னும் ரிவாயத்துகள்ல 40 நாட்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றெல்லாம் கிதாபுகள்ல வந்திருக்கிறது. அதனால அருமையானவர்களே, இந்த நன்மையை அடையிறதுல நாங்க போட்டி ஓடணும், முன் வரணும். ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு யாரும் தயங்க தேவையில்லை. சிம்பிளான வேலை, சின்ன வேலை. ஒற்றைப்படையாக 3 விடுத்தம், 5 விடுத்தம், 7 விடுத்தம், எல்லா அமல்களுக்கும் ஒற்றைப்படை காட்டப்பட்டிருக்குது. வித்ருடைய தொழுகை குறைஞ்சது 1 ரக்காத், 3 ரக்காத், 5, 7, இப்படி தொடராக அமல்கள் காட்டப்பட்டு வழிகாட்டப்பட்டிருக்கு. இதே போல ஒற்றை படையாக கழுவுவது ஜனாசாவுடைய அந்த ஜனாசா குளிப்பட்டுக்கூடியவருக்கு பொறுப்பாக இருக்குது. அதை நாங்க படிக்கணும். அதை சொல்றதுக்கு இங்க நேரம் போதாது. அதை படிக்கணும், எப்படி குளிப்பாட்டு. அருமையானவர்களே, தயங்க தேவையில்லை, குளிப்பாட்ட முடியும். எனவே குளிப்பாட்டக்கூடியவருக்கு இவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதே போல அருமையானவர்களே, ஜனாசா குளிப்பாட்டுகிறோம் என்ற அந்த தோரணையில ஜனாசாட ஒழுக்கங்களை, ஜனாசாட கடமைகளை நாங்க உதாசீனம் செய்துவிடக் கூடாது. எப்படி என்றா, சில இடங்கள்ல மாஷா அல்லாஹ் நம்மட ஊர்களை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஜனாசாவை கஷ்டப்படுத்துற, அங்கால பெரட்டுற, இங்கால பெரட்டுற, கைய கால மடக்கிற, முறிக்கிற, உடைக்கிற, இப்படியெல்லாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஸ்ரு அலமில் மையித் கஸ்ரிஹி ஹய்யா. யார் ஒரு ஜனாசாட உடம்ப அல்லது மூட்டுக்களை உடைச்சி வளைச்சி அந்த ஜனாசாக்கு கஷ்டம் கொடுக்கிறாங்களோ அவங்க உயிரோட இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கிற கஷ்டத்தை போலட்டாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரூஹ் பிரிஞ்சிட்டு என்பதற்காக கண்ட மாதிரி நடத்தேலா ஜனாசாவை. அந்த ஜனாசாக்கு தெரியுது, என்ன வாப்பா குளிப்பாட்டுறா,
என் மகன் குளிப்பாட்டுகிறார், என் சொந்தங்கள் குளிப்பாட்டுகிறாங்க. அருமையானவர்களே, ஜனாசா, ஒவ்வொரு ஜனாசாவும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் ஜனாசா பேசுகிறது? ஏன் அடியானே, ஏன் குளிப்பாட்ட கூடிய மனிதனே, நீ என்னுடைய சட்டையை என்னுடைய ஆடையை கலத்துகின்றனி. சக்கராத்திலே வெம்பி வெதங்கி ரூஹ் பிரிக்கப்பட்டிருக்கிற நடியானே, என் சட்டையை கலட்ட லேசாக கலட்டி எனக்கு நோவில தராத. தண்ணிய ஊத்தக்குள்ள லேசான தண்ணீரை ஊத்து, சூடான தண்ணீரை ஊத்திராத, எனக்கு தாங்க இயலாது என்றெல்லாம் அருமையானவர்களே ஹதீஸ்கள்ல வருது. ஜனாசா எங்களோட பேசு. அதனால குளிப்பாட்டக்கூடியவர்கள் கவனமாக இந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில தேவையான அளவு தேவையுடையவர்கள் மட்டும்தான் இருக்கணும். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், ஒரு ஜனாசா விழுந்தா அந்த ரூம்ல இடமே இல்லை, அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட விடுகிறாங்களே இல்லை, கஷ்டம் கொடுக்குறாங்க. அருமையானவர்கள், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு மாஷா அல்லாஹ் ஒரு 2 பேரு 3 பேரு அந்த குளிப்பாட்ட கூடியவருக்கு சாமான்களை எடுத்து கொடுக்க உதவியாக 2 பேர் இருந்தால் போதும், கஷ்டம் கொடுக்க தேவையில்லை. எல்லாரும் போய் அங்கேயும் இங்கேயும் இந்த விஷயங்களை நாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை இஸ்லாம் எப்பவுமே எங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறது. அதே போல அருமையான சகோதரர், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்தான், ஜனாசா குளிப்பாட்டக்கூடியவர் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்னன்னா, ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர் ஜனாசாட இருக்கக்கூடிய குறைகளை மறைச்சிடும். அதுக்குத்தான் இஸ்லாம் சொல்லுது, சொந்த உறவினர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுங்க. அப்படி குளிப்பாட்டினா சொந்தக்காராக்கள், உறவுகள், பாப்பா, நானா, சாச்சா, சகோதரங்கள் குளிப்பாட்டினா அந்த ஜனாசாட குறைய வெளிப்படுத்த மாட்டாங்க. அதுதான் மெய். அதுக்குதான் இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்கு. எது எப்படி போனாலும் ஜனாசாவை குளிப்பாடக்கூடியவர் அந்த ஜனாசாட குறைகளை அதை முடிஞ்சதுக்கு பின்னால மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது, குறைகளை மறைச்சிடணும். ஏன்னா எல்லா ஜனாசாவும் ஒரே மாதிரி இருக்காது. சில ஜனாசாக்கள் வைத்தியசாலையில நோய்வாய்ப்பட்ட நிலைமையில மரணிச்சு வரலாம், காயங்களோடு வெட்டு காயங்களோடு மரணித்தவர்கள் வரலாம், அங்க குறைபாடு உள்ளவர்கள் மரணித்து விடலாம். இதெல்லாம் வச்சுத்தான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க ஜனாசாவை குளிப்பாட்டினா குறைகளை மறைச்சிடுங்க. அது ஒரு சப்ஜெக்ட். அருமையானவர்களே, அடுத்தது, ஒரு ஜனாசா விழுந்ததுக்கு பின்னால குளிப்பாட்டிட்டோமா, அதுக்கு பின்னால நாங்க செய்ய வேண்டிய அடுத்த கடமை என்னன்னா, ஜனாசாவை கஃன் செய்யணும். கஃன் செய்யறதுக்கு கூலி இருக்கு. முடியுமான அளவு எங்களால ஏலும், என் குடும்பத்துக்கு ஏலும். ஒருவர் மூத்தாயிட்டா, என் மகன் மூத்தாயிட்டா, என் வாப்பா மூத்தாயிட்டாரு, என் சொந்த செலவால கஃனை வாங்கி அவருக்கு கஃன் அணிவிக்கிறது ஏற்றம். இருந்தாலும் ஆசையுடையவங்க நன்மைய நாடி, சதகார நன்மைய நாடி இந்த கஃனுடைய இந்த துணியை வாங்கி கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ومن كفن ميتا كساه الله من السندس واستبرق من الجنة. யாரு நன்மைய நாடி ஈமானோட மக்கள் என்ன பாராட்டணும், இவர் இப்படி கொடுத்தாரு, இவர் கஃன் செஞ்சாரு, இவர் தான் முன்னுக்கு வந்தாரு, அப்படி பேர் வாங்குறதுக்கு இல்ல. அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஒரு கஃன் அணிவிக்கார ஒரு ஜனாசாவுக்கு நாளை கயாமத்துடைய நாளையில அல்லாஹ் சொர்க்கத்திலே இருந்து பட்டாடைய மிகவும் உயர்ந்த விலை மதிக்க முடியாத கண்ணியமான ஆடைய யார் கஃனை அணிவிக்க கொடுத்தாரோ அவருக்கு அணிவிப்பார் என்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையானவர்களே, கஃன் அணிவிக்கிற இந்த நன்மைய நாம எல்லோரும் அடைஞ்சு கொள்ளோடும். எந்த வீட்டுல ஜனாசா ஒழுகுதோ அந்த வீட்டுல ஏற்பாடுகளை, அந்த வீட்டுடைய நிலைமைகளை வச்சு நாங்க இந்த கஃன் துணியை வாங்கி கொடுக்கறதுல அந்தந்த குடும்பங்கள் முன் வருவதை இஸ்லாம் எப்பவுமே வலியுறுத்துது. அருமையானவர்களே, எனவே இந்த விஷயத்தையும் நாங்க மிகவும் ஜாக்கிரதையோட தேவையோட நன்மைய நாடி செய்யறதுக்கு முன் வரோம். அடுத்த விஷயம் தான் அருமையான சகோதரர்களே, ஒரு ஜனாசா கஃன் செய்யப்பட்டாச்சு. கஃன் செய்யற முறையை நான் சொல்ல வர இல்லை. ஆண்களா இருந்தா 3 சுத்துல 3 புடவையால சுத்தணும்,
பெண்களா இருந்தா 2 புடவை, அதுக்கு தேவையான அதாவது தலப்பா, ஆண்களா இருந்தா தலப்பா, ஜுப்பா, அவங்களுக்கு மறைக்க வேண்டிய அங்க உருவத்துடைய ஆடைகளை போட்டு நாங்க ஜனாசாட அந்த கடமையை செய்யறோம். அது எங்களுக்கு தெரியும். அடுத்த அருமையான சகோதரர்களே, ஒரு ஜனாசா விழுந்துட்டு கவன் செஞ்சிட்டோம், பின்னால அந்த ஜனாசாவை தொழுகைக்கு எடுத்துக்கொண்டு போறோம். 3வது கடமை. மாஷா அல்லாஹ், எல்லாருக்கும் தெரியும் தான். ஜனாசா தொழுகிற ஹஸரத் சொல்லி தருவாரு, இதை ஓதுங்க அதை ஓதுங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜனாசா தொழுகிற நன்மையும் ஜனாசாக்கு பின்னால பின்தொடைய துயர்ந்து செல்கின்ற நன்மையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்கள்ல சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யற ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தத்துல பதிவாக இருக்குது. மன் ஷஹிதல் ஜனாஸா ஹத்தா யுஸல்லி அலைஹா ஃபலஹு கீராத்துன் வமன் ஷஹித ஹத்தா துத்ஃபன ஃபலஹு கீராத்தான் மிஸ்லுல் ஜபலில் அஸீமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாஸா விழுந்தாச்சு, அந்த ஜனாஸாவோட கடமையை செஞ்சது பின்னால தொழுகிறதுக்கு அந்த ஜனாசாவோட நன்மையான விஷயத்துல ஜனாசா வீட்டுல கலந்து கொண்டு அதை தொழுவிப்பதற்காக வேண்டி யார் பின்தொடர்ந்து செல்றாரோ, தொழுதற்று மட்டும் அவர் திரும்பினா 1 கீராத்து நன்மை. அடக்கம் செய்கின்ற வருவரைக்கும் அவர் செல்கிறார் என்றால் 2 கீராத்து நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு உதாரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகத்தான பிரம்மாண்டமான 2 மலையிட பெருப்பத்தின் அளவு நன்மை கிடைச்சும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூது ஃபயகூமு அலா ஜனாஸத்திஹி 40 ரஜுலன் லா யுஸ்ரிகூன பில்லாஹி ஷைஅன் இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹு ஃபீஹி. ஒரு ஜனாசா விழுந்துட்டா அந்த ஜனாசா தொழுகையில 40 பேர் யாரு கலந்து கொள்றாங்களோ அந்த 40 பேருடைய துஆ, அவங்களுடைய இஸ்திக்பார், அவங்களுடைய கவலையினால் பொருட்டினால அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு சிபாரிஷ் அதாவது ஈடேற்றத்தை கொடுக்கிறான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, 100 பேர் கலந்து கொண்டா அல்லது அதிகமான சஃபுகள் மக்கள் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டா இவ்வளவு பெரிய நன்மை கிடைச்சும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஜனாசாவுல பூர்த்தியாக கலந்து கொண்டா அவருக்கு உஹது மலையளவு நன்மை கிடைச்சும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையான சகோதரர்களே, கண்ணியவான்களே, எங்கட சமூகத்தில மாஷா அல்லாஹ் நிறைய பேர் இந்த நன்மையை அடைஞ்சாலும் குறிப்பாக சில மக்கள் இந்த நன்மையை அடைகிற விஷயத்துல கணக்கெடுக்காம இருக்காங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நாங்க எங்களை வாழ போறது 60 வருஷம், கூடினா 70 வருஷம். அருமையானவர்களே, ஒரு சின்ன அமல செய்வதற்கு ஊடாக அல்லாஹ் இவ்வளவு பெரிய கூலியை தர இருக்கிறானே, இந்த நன்மையை நாங்க அடையணும். ஏன்னா ஜனாசான்னு சொல்லக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எங்களுக்கு தான் கணக்கு இல்லை. கபரில போனாலும் ஹேண்ட் போனை விட தயார் இல்லை. நாங்க எங்கட கதைய பிசினத்தை பற்றி பேசுறத விட தயார் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜனாசான்னு கேள்விப்பட்டா அன்றைய நாள் உயிரோட இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளையிலே துதக்கிருல் ஆகிரா, ஆகிரத்துடைய சிந்தனை உடையவர்களாக, ஜனாசாவுடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய சிந்தனை, மௌத்துடைய பயம், அவருடைய பயத்தை உள்ளத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஜனாசா தொழுட்டும், மாஷா அல்லாஹ், எப்படா கடையை திறக்கிற, எப்படா பிசினஸுக்கு போற, எப்படா ஜனாசாவை எடுப்பாங்க, இப்படித்தான் நாங்க வழங்கி இருக்கிறோம். அருமையானவர்களே, நன்மையை யாரும் அடைய தயார் இல்லை. மாஷா அல்லாஹ், அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஒரு ஜனாசா வீட்டிலே ஒரு ஊரிலே விழுந்து விட்டால் எங்கட கிராமங்கள் மாஷா அல்லாஹ் கடைகள் மூடப்படுகிறது. மக்கள் ஜனாசாவுல கலந்து கொள்றாங்க, சமூகம் அளிக்கிறாங்க. இருந்தாலும் சில பேர் இதுல பொடுபோக்காக நடந்து கொள்றாங்க. அருமையானவர்களை, எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாட விஷயத்துல ஜனாசாவை கண்ணியப்படுத்தினாங்கண்டா, ஒரு யஹூதியுடைய ஜனாசா போகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்றாங்க. ஏன் எழும்பணும்? அந்த ஜனாசாவுக்கு மரியாதை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜனாசாவை கண்ட எழும்பினாங்க, சஹாபாக்கள் எழுந்து நின்றாங்க. ஜனாசாவை அடக்கும் வரைக்கும் அல்லது வைக்கும் வரைக்கும், கீழே வைக்கும் வரைக்கும் உட்கார மாட்டாங்க.
அருமையானவர்களே, அந்த அடிப்படையில தான் அன்றைய நாள் ஒரு துக்கம் அனுஷ்டிக்கக்கூடிய நாள். ஒரு அடியானை, ஒரு மனிதனை, துனியாவுடைய வாழ்க்கையை முடித்த மனிதனை நீண்ட ஒரு ஆகிரத்துடைய பயணத்துக்காக அனுப்புகிறோம். ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் அந்த உறவுகள் எவ்வளவு கவலைப்படுவார்கள், எவ்வளவு அவர்களுடைய உள்ளத்திலே கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் வந்து கொண்டிருக்கும் அருமையானவர்கள். அதனாலதான் கடைகளை மூடி அந்த இடத்துக்கு வாங்க, பிசினஸ்களை விடுங்க, அன்றைய நாள் ஆகரத்தை பத்தி யோசியுங்க, கபரை பத்தி யோசியுங்க, சிந்திங்க என்று இஸ்லாம் இந்த வழிகாட்டலை நமக்கு தந்திருக்குது. அதே போல அருமையான சகோதரிகளே, ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய அந்த தொழுகையில செய்ய வேண்டிய கடமைப்பாடுதான் ஜனாசா 4 தக்பீர்களை கொண்டது. எல்லோருக்கும் தெரியும். மாஷா அல்லாஹ், ஹஸரத்துமாரு ஞாபகப்படுத்துவாங்க. இருந்தாலும் கவலையான விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது ரக்காத்துல அத்தஹியாத், இப்ராஹிமியா தஹியாத், 3வது ரக்காத்துல துஆ, 4வது தக்பீருக்கு பின்னால சலாம் கொடுக்கிறது ஒரு துஆவோட என்றெல்லாம் பழகி இருக்கிறோம். ஆனா ஏண்ட உம்மா மௌத்தாக போறா, அல்லது ஏண்ட மகன் மௌத்தாக போறார், ஏண்ட குடும்பத்தில் ஒருவர் மௌத்தாக போறார், அவருக்காக துஆ செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. ஒரு முக்கியமான துஆ. இந்த துஆ எனக்கு பாடம் இல்லை. ஹஸரத் மட்டும் சொல்லுவாரு, 3வது தக்பீருக்கு துஆ செய்ய கொள்ளுங்க, ஹதீஸ்ல நீண்ட ஒரு துஆ வந்து இருக்குது, பாடம் உள்ளவங்க ஓதி கொள்ளுங்க. எனக்கு இன்னைக்கு 30 வருஷம் ஆகிட்டே, எனக்கு 50 வருடம் என்று ஆகிக்கொண்டிருக்கிறது, 70 வருடமாக உலகத்திலே வாழுகிறேன். அன்று சொன்ன கதை இன்று வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பாடமானவங்க ஓதிக்கோங்க. கவலையா இல்லையா? எப்ப ஏண்ட வாப்பா ஏண்ட குடும்பத்துக்கு நான் துஆ செய்ய போறேன் பாடமாக்காம? நாளை கட்டாயம் பாடமாகி கொள்கிறவையானவர்களே. 3வது ரக்காத்து, 3வது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும்ம ஃபில்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு வவஸ்ஸி' முத்ஹலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் என்ற நீண்ட ஒரு துஆ. மாஷா அல்லாஹ், நிறைய துஆக்கள் அறிகாட்டப்பட்டிருக்குது. இந்த துஆவை நான் 3வது தக்பீரை கட்டிக்கு முன்னால ஏண்ட உம்மா முன்னால ஜனாசா, ஏண்ட வாப்பா முன்னால ஜனாசா, ஏண்ட சகோதர சகோதரிகள் ஜனாசாவாக இருக்கிறாங்க, ஏண்ட உள்ளம் உருகி வடியோடு அந்த துஆவை பாடமாக்குங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாப்பமா படிச்சு கொடுங்க. எல்லாம் தெரியும் பிள்ளைக்கு, இன்டர்நெட்ல தெரியும், பேஸ்புக்ல விளையாட தெரியும், வாட்ஸ்அப் எல்லாம் தெரியும், போனுக்குள்ள புகுந்து விளையாட தெரியும். அதே புள்ளட்ட துஆவை கேளுங்க. துஆ பாடம் இல்ல, வாப்பக்கும் பாடம் இல்ல, உம்மாக்கும் பாடம் இல்ல. இங்க இருக்கிறோம் நாங்க. அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஹஸரத் ஷெவ்லத்தை தானே நாங்க ஓதுறது, பாடமாக்கணும் அருமையானவர்களே. எனவே இந்த துஆக்கள் முக்கியமான துஆக்கள். இந்த துஆக்களை அதிகமான சகோதரர்கள் ஓதினாலும் பெரும்பான்மையினர் ஓதவில்லை, பாடமாக்கவில்லை. பாடமாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது அருமையான சகோதரிகளே, ஒரு ஜனாசா விழுந்தாச்சு, தொழுவிச்சுட்டோம். தொழுவிச்சதுக்கு பின்னால அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஜனாசாவுடைய விசேஷ தன்மையை சொன்னாங்க. ஒரு ஜனாசா விழுந்து விட்டா அஸ்ரஉ பில் ஜனாசா ஃபைன்னகு ஸாலிஹத்தன் ஃபகைருன் துகத்திமூனஹா இலைஹி. ஒரு நல்ல ஜனாசா விழுந்துட்டா அட கடமையான விஷயங்களை நீங்க முடிச்சிட்டீங்களா, அவசரமாக ஜனாசாவை கொண்டு அடைக்கிறீங்க. ஏன்னா அந்த ஜனாசா சாலிஹான ஜனாசாவாக இருந்தா அது எப்படா நான் சொர்க்க போறேன், எப்படா நான் அல்லாஹ்வை சந்திக்கிறேன், எப்படா நறுமணம் உள்ள வாழ்க்கையை சந்திக்கிறேன் என்று அந்த ஆவலோட துடிச்சு கொண்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசரமாக கொண்டு அடைக்கிறீங்க. அப்படி இல்லை, ஒரு பாவம் செய்தவர் மௌத்தாகிவிட்டால் நபி அவர்கள் சொன்னார்கள், அவரை அவசரமாக அடைக்கிறீங்க. உங்களோட தோல்ல சுமக்கிறது அது உங்களுக்கே சரியில்லை. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை அவசரமாக கொண்டு அடைக்கிறீங்க. அதுக்கு வரக்கூடிய தண்டனை அல்லாஹ் எதிர்பார்த்து கொடுக்க தயாராகி கொண்டிருக்கிறார். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அருமையான சகோதரர்களை, ஒரு ஜனாசா விழுந்தா பின் தொடர்ந்து செயல்றதுல நன்மை இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா விழுந்தா அந்த ஜனாசாவுக்கு பின்னால போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல வருகிறது, ஒரு ஜனாசாவை தூக்கி செல்வதுதான் ஏற்றம். ஊர்ல சில நிலைமைகளை பொறுத்து நாங்க வாகனங்களை எடுத்து சென்றாலும் தூர இடங்கள்ல இருந்து தூக்கிட்டு வரையலாம். 15-20 மைலுக்கு அப்பால, கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து ஒரு ஜனாசாவை கபரிஸ்தானுக்கு கொண்டு வரதை சிரமம் என்றிருந்தா இந்த காலத்தில அதுக்கு ஒரு வழிகாட்டப்பட்டிருந்தாலும் ஜனாசாவை முடியுமான அளவு ஹதீஸ்ல வருகிறது எங்களோட தோள்கள்ல சுமந்து செல்றத இஸ்லாம் விரும்புது. அதே நேரத்துல அந்த ஜனாசாவோட செல்லக்கூடியவர்கள்
அந்த ஜனாசாவை சூழ நடந்து செல்லக்கூடியவர்கள். ஜனாசாவுக்கு முன்னாலும் செல்லலாம், வலதாலும் செல்லலாம், இடதாலும் செல்லலாம், பின்னோக்கியும். அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஜனாசாவுல இப்படியான ஒரு ஒரு முறையில அந்த ஜனாசாவோடு நடந்து வந்தாங்க. ஜனாசா போகக்கூடிய நேரத்தில் அதே நேரம் அருமையான சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து வாகனத்து செல்லக்கூடியவங்க எப்படி போகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்-ராகிப் யஸீரு ஹல்ஃபல் ஜனாஸா வல் மாசி ஹைது ஷாஅ மின்ஹா. வாகனத்துல போகக்கூடியவர் தச்சமயம் அவர் வாகனத்துல தான் போகணும் என்று இருந்தா ஜனாசாவுக்கு பின்னால, ஜனாசாவுக்கு முன்னால போகாம வாகனத்தை பின்னால போட்டு போறதுதான் ஏற்றம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நடந்து செல்லக்கூடியவர்கள் ஜனாசாவோட எப்பக்கமும் செல்லலாம். இருந்தாலும் அருமையானவர்களே, இஸ்லாத்துல வழிகாட்டப்பட்டிருக்கு. ஜனாசா அங்க அந்த பள்ளிக்கு தானே வருகிறது, இந்த பள்ளிக்கு தானே வருகிறது, குறுக்கு வழியால அங்கால இங்கால அப்படித்தான் நாங்க பழகி இருக்கிறோம். இருந்தாலும் இஸ்லாம் சொல்லுது ஜனாசாக்கு பின்னால வாகனத்துல நீங்க போங்க. எனவே இந்த விஷயத்தையும் நாங்க கவனத்துல கொள்ளணும். அடுத்தது அருமையான சகோதரிகளே, முக்கியமாக இறுதி கட்டத்துக்கு நான் வாரேன். அடுத்த விஷயம் என்னமெண்டா, ஜனாசாவுடைய கடமை, 4வது கடமை அதை அடக்கிறதுக்கும் இஸ்லாம் வழியை சொல்லி தந்திருக்கிறது. அதுக்கு முன்னால ஜனாசா எடுத்து செல்லக்கூடிய நாங்க ஜனாசாட அந்த கபரிஸ்தானுக்கு போகக்கூடிய நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சொல்லி தந்திருக்கிறாங்க, பாடமாக்கி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்துல நீங்க அதாவது மக்ரபாவுக்கு சென்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. இப்படியான ஒரு துஆ, இன்னும் ஒரு துஆவும் இஸ்லாம் அதாவது ஹதீஸ்ல வந்திருக்குது. பாடமான துஆக்களை ஓதிக்கொள்ளலாம். கபரிஸ்தான்களை பார்த்து மையவாடில உறங்கிக் கொண்டிருக்கின்றவர்கள், அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு சலாம் சொல்லி இந்த துஆவை ஓதிக்கொள்ளுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல அருமையான சகோதரர்களே, கபரிஸ்தானுக்கு சென்று விட்டோமா, அடக்குவதற்கு ஆயத்தமாகிறோம். அந்த இடத்திலேயே கபருக்குள்ள இறங்குறது யார் ஏற்றமன்னா, உறவினர்கள் இறங்கி ஏண்ட உம்மாட, ஏண்ட வாப்பாட, ஏண்ட சகோதரர்களுடைய ஜனாசாக்களை முன் வந்து இறங்கி அந்த கடமை, அந்த ஜனாசாவுடைய அந்த குழி தோண்டி புதைக்குகின்ற வரைக்கும் செய்ய வேண்டிய அந்த நற்கிரிகைகளை குடும்பங்கள் செய்வதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்தி கூறியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரு தோண்டி அந்த கடமையை செய்யக்கூடியவங்க நன்மையும் சொல்லாம கூட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓமன் ஹபர லிமையத்தின் கபரன், அதாவது யார் ஒரு ஜனாசாவுக்கு கபரை தோண்டி கொடுக்கிறாரோ அவருக்கு எப்படி கூலி கிடைச்ச மாட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஅஜ்ரி மஸ்கனின் அஸ்கனஹு அல்லாஹ் அஸ்கனஹு இலா யௌமில் கியாமா. உயிரோட இருக்கக்கொள்ள, உதாரணமா எனக்கு ஒரு வீடு கட்டி தாரங்க, ஒரு வீடு கட்டி தந்திருக்கிறார், மாஷா அல்லாஹ், நன்மையை நாடி சதகாவோட அடிப்படையில ஒருவர் ஒரு வீடு கட்டி தந்திருக்கிறார். அவருக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சு, கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த மனிதன் அந்த வீட்டிலே வாழும் காலம் எல்லாம் கொடுத்தவருக்கு நன்மை கிடைச்சு. இதே போலதான் கபரு வெட்டக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஒரு வீட்டை கொடுத்து எப்படி சதகா கொடுத்தா நன்மை கிடைச்சுமோ, வாழ வச்ச நன்மை கிடைச்சுமோ, இந்த நன்மைய கபரு தோண்டக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, கபரு தோண்டக்கூடியவங்க அது குறிப்பிட்ட நபர்களோடு வரையறுக்கப்பட இல்லை. மாஷா அல்லாஹ், எங்களோட ஊரு பிரமாணமான ஊரு, மாஷா அல்லாஹ், நிறைய மக்கள் இருக்கிறோம், வாலிபர்கள் இருக்கிறோம். முன்வரவு நாங்க அந்த விஷயத்துல நன்மை அடைகிறதுல கபரு தோன்ற விஷயம், மூடுற விஷயம், அவங்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக இருக்கின்ற விடயம், இந்த விடயங்கள்ல நாங்க மிகவும் ஆசையோட தேவையோட முன்வரவும். எனவே அந்த அந்த இந்த நன்மையான காரியத்தை அடைகிற அந்த உணர்வு எங்களோட உள்ளத்துல வேண்டும் முதலாகும். அடுத்தது அருமையான சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை அந்த கபருக்குள்ள வைக்க போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொல்லி தந்தாங்க, பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ். இதுவும் ஒரு துஆ. ஒரு ஜனாசாவை கபருக்குள்ள கீழே இறங்கக்குள்ளே இந்த துஆவை ஓதிக்கொள்ளணும். அதுக்கு பின்னால ஜனாசா மூடப்பட்டாச்சு, ஜனாசா மூடிக்கு பின்னால அந்த இடத்துல இருந்து ஜனாசாவுக்காக வந்து துஆ பிரார்த்தனை, அவருடைய ஈடேற்றத்துக்காக, சூழ வாழ்க்கைக்காக, கபருடைய விமர்சனத்துக்காக போன அடியார்கள் அந்த இடத்துல இருந்து துஆ செய்வது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கு.
விரிவான தலைப்பு, சுருக்கமாக சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினோம். எனவே அருமையான சகோதரர்களை, இந்த விஷயங்களை மனதில் கொண்டு எதிர்வரக்கூடிய காலங்கள்ல இப்படியான நன்மைகளை அடைகிற விஷயத்துல நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக ஆசையோட தேவையோட நடந்து கொள்வதோட கடைசி கட்டமாக அருமையானவர்களே, இது ஒரு மனிதன் ஜனாசாவாக போகின்ற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை. சரி, நான் ஜனாசாவாக ஆக போகிறேனே, இந்த ஜனாசாவாக ஆகக்கூடிய எந்த வாழ்க்கையுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் சொல்லுகிறானே, அதாவது எந்த மௌத்தை நீங்க பயந்து ஓடுறீங்களோ அந்த மௌத்தை நீங்க சந்திக்க போறீங்க. உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்குல் மௌத் உங்களை பிடிப்பாரு, உங்களை மௌத்தாக்குவாரு, உங்களோட ரூஹ் வாங்கப்படும். என்ன ஏற்பாடு செய்திருக்கிறேன்? அருமையானவர்களை, ஜனாதாவை அடக்கிறோம், மாஷா அல்லாஹ், வேலையை முடிக்கிறோம். நானும் ஏண்ட பாடம் என்று வாழ இயலாது. எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஏண்ட கபருக்காக, ஏன் ஆகரத்துக்காக, ஏண்ட மரணத்துக்காக மக்கள் எல்லாம் ஏண்ட ஜனாசாவை பார்த்து மாஷா அல்லாஹ், சாலிஹான ஒரு ஜனாசா போய் கொண்டிருக்கிறது, சாலிஹானவர் மரணித்து விட்டாரே, நல்ல ஒரு மனிதர் மரணித்து விட்டாரே என்ற அளவுக்கு ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லவர்களை செய்ய கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இறுதி கட்டமாக இது தலைப்பினுடைய விடயமாக இல்லாவிட்டாலும் சுருக்கமாக நாம் இன்றைய காலத்தின் தேவையை பொறுத்து முழு நாட்டிலும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதாவது பலஸ்தீன் போன்ற நாடுகளில் ஒரு பயங்கரமான சோதனைக்கு உங்களுடைய உறவுகள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களால் என்ன செய்ய முடியும்? அருமையானவர்களே, அவர்களுக்காக வந்து துஆ செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறைவான ஒருவர் இருந்து மறைவான ஒருவருக்கு துஆ செய்தால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களுக்காக துஆ செய்வோம். முழு நாட்டினுடைய விமோசனத்துக்காக, முழு முஸ்லிம்களுக்காக, எங்களுடைய ஊர்களுடைய கட்டுப்பாட்டுக்காக, எங்களுடைய ஊர் மக்களுடைய விமோசனத்துக்காக ஒவ்வொரு மக்களும் தனிநபரும் தஹஜ்ஜுதிலே துஆ செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். தொழுகைக்கு பின்னால் துஆ செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் என்னை கபர் வர வைத்துக் கொண்டிருக்கிறது, கபருக்கு எங்களை கூடி அழைத்துக் கொண்டிருக்கிறது. அடியானே, என்னிடத்திலே வரமாட்டையா? என்னுடைய வரவை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேனே என்றெல்லாம் ஒவ்வொரு நாளும் பூமி என்னை பார்த்து யாரால் செய்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக தயாராகுவோம். வல்லஹ் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அப்படியான நீண்ட வாழ்க்கையை, விமோசனம் நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி தந்துருவானாக. யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னித்து வருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தை மறந்த நிலையில் வாழ்கிறோம். அப்பே மௌத்தை ஞாபகப்படுத்த மேல் மௌத்துக்கான ஆயத்தம் செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி வருவாயாக. எங்களுடைய இறுதி நேரத்தை, இறுதி நாளை, இறுதி அமலை நல்லதாக ஆக்கிடுவாயாக. آمين آمين. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله. وقال الله تعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. منها خلقناكم وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين أجمعين، فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. اما بعد، فيا ايها الناس اوصيكم ونفسي اولا بتقوى الله. وقال الله تعالى في كلامه العزيز: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم ارض الخلفاء الراشدين سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم
وعن سائر الصحابة رضوان الله عليهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء من والأموات إنها قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار، اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم، اشكروه يهدكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.